ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் செஞ்சேரி ஜெபவீட்டின் சார்பாக ஃபேஸ்புக்கில் பார்க்கிற உங்கள் யாவருக்கும், யூடியூப்ல பார்க்கிறவங்க யாவருக்கும் கண்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை நடத்தி வருகிறார். எழுப்புதலுக்கான உபவாச ஜெபம் நல்ல நம்ம தேவனை ஆராதித்திருக்கிறோம். அதே மாதிரி நிறைய காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்துல விடாப்படியா அதிகமா ஜெபிச்சிருக்கிறோம். இந்த ஜெபத்தை நீங்கள் செஞ்சா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் லைவ் மூலமா கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவன் நமக்கு தந்திருக்கிற விசேஷம் உள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். இதுதான் ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். இதோ பரிபூர்ணம், இந்த ஆண்டு பரிபூர்ணத்தின் ஆண்டு. அப்படி இருக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம தியானிச்சு நாம் ஜெபிக்க போகிறோம். இது பகுதி 3. ஏன்னா தொடர்ச்சியா நம்ம 2 விதமான பகுதிகளை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு பகுதி 3 பார்ட் 3 பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அப்படின்ற தலைப்பில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, பரிபூர்ண ஆசீர்வாதம் இயேசு சும்மா தர மாட்டார். அதாவது ஆசீர்வாதமே, நான் சொல்றேன், பரிபூர்ணம் என்பது வேறு. ஆனா இயேசு உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க என்ன செஞ்சீங்க இயேசுவுக்கு, அதுதான் ஆண்டவர் கேட்பார். மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்க தயார், ஆனா நீ என்ன செஞ்ச நீ ஆசீர்வாதத்துக்கு? அதாவது பயிரே போடாம விளைச்சல் வரும்னு எதிர்பார்க்க முடியுமா? மண்ணில இருந்து சொல்லுங்களேன். விளைச்சலை பார்க்கவே முடியாது. வேலை செஞ்சாதான் சாப்பாடு, வேலை செஞ்சாதான் ஆசீர்வாதம். அப்போ எந்த ஒரு வேலையும் ஆண்டவருக்காக செய்யாம நம்ம ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்ப்பது கூடாத ஒரு காரியமா இருக்கிறது. அப்படி இருக்கிறனால நம் தேவ ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மையும் உத்தமத்தோட இருக்கணும். உண்மையா இருந்தாதான் கர்த்தரால நம்மையும் ஆசீர்வதிக்க முடியும், நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றார், உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமா ஒரு சில காரியங்களை தியானிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னன்னா, இந்த உண்மையுள்ள மனுஷனாய் யார் விளங்கினார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக அந்த மனுஷன் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். உபவாச ஜெபம் அப்படின்னால நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரம் உபவாச ஜெபம் அல்ல. ஃபாஸ்டிங், அதாவது நிறைய பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதுக்கும் உபவாச ஜெபத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால அப்படி இல்லை. உபவாச ஜெபம் என்பது என்ன அப்படின்னா, சாப்பிடாம தேவ சமூகத்துல கர்த்தரை தேடுவதுதான் உபவாச ஜெபமே தவிர, வெறுமையா நான் சாப்பிடாம நான் உட்கார்ந்துக்கிறேன், நான் சாப்பிடாம இருந்துக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இந்த வேலையை பண்றாங்களே. அந்த வேலை நம்முடைய வேலை அல்ல, தெரிந்து கொள்ளுங்க. முகமதினர் நிறைய பேர் உணவு உண்ணாம அவங்க ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கும் போவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஆனா இங்க வேலைக்கு போவது ஃபாஸ்டிங் அல்ல. நான் சொல்லுகிறேன், உபவாசம் என்பது உபவாச நேரத்துல நீங்க சாப்பிடாம நல்லா நீட்டா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். அதுதான் உபவாச ஜெபம். அதை தவிர நாம் வேற என்ன செஞ்சாலும் இது உபவாச ஜெபமாய் கருதப்படாது, தெரிந்து கொள்ளுங்க. நிறைய பேருடைய உபவாச ஜெபங்கள் தவறா போயிட்டு இருக்குது, நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உபவாச ஜெபத்தை அருமையான ஒரு தேவ மனிதர் செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட உபவாச ஜெபத்தை செய்திருக்கிறார், அந்த உபவாச ஜெபத்துல என்ன காரியமா அந்த தேவ மனுஷன் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். 2-4 அப்புறம் இருக்கு. எஸ்ரா 599 பேஜ் நம்பர், பழைய ஏற்பாட்டுல 599. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேர்ந்தெடுக்கிறதற்கும், எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே அந்த ஆகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஆமா, எதற்காக நாம் உபவாசிக்க வேண்டும், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான ஜனமே, உபவாச ஜெபம்ங்கிறது சர்வ சாதாரணமான ஜெபம் அல்ல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்தை போல கிடையாது.
ஏதோ சனிக்கிழமை ஜெபத்தை போல இல்ல, அந்தி சந்தி மத்தியான ஜெபத்தை போல இல்ல. இது உபவாச ஜெபம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்முடைய சரீரத்தை முதல்ல தாழ்த்துறதுக்கு. சாப்பிடாம ஆண்டவரை தேடும் போது என்ன நடக்குது அப்படின்னா, சரீரம் என்ன செய்யுது, அப்படியே ரொம்ப சுருங்கி போகுது இல்லையா? அந்த சரீர சுருக்கத்தோடு, சரீர பலவீனத்தோடு, சரீர தாழ்மையோடு கூட நாம் தேவனை தேடுவோமானால் கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அதுதான் முதல் உபவாச ஜெபம். அது நிறைய பேர் செய்கிற ஒரு காரியமா இருக்கு. அந்த ஜெபத்துல இன்னும் ஆட் பண்றார் ஆண்டவர். என்ன ஆட் பண்றார் அப்படின்னா, எங்களுக்காக முதலாவது இந்த உபவாச ஜெபத்துல நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். யோபு தனக்காக ஜெபித்தார், தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தார், அதுக்கப்புறம் நண்பர்களுக்காக ஜெபித்தார், கட்டுகள் உடைக்கப்பட்டுச்சு. பிறருக்காக ஜெபிக்கணும், அதுதான் உண்மை. நிறைய இடங்கள் நானே சொல்லுவேன், மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிங்க, கர்த்தர் உங்க கட்டுகளை உடைப்பார். நம்ம இயேசுவின் பிள்ளைகள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம், அதை செய்யணும். ஆனா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் இல்லைங்களா? இந்த செவரே இல்லைன்னா எப்படி இந்த லைட்டை மாட்டிருப்போம், எப்படி இந்த பிளக்ஸை நம்ம மாட்டிருப்போம்? அப்போ ஒரு சுவர் நமக்கு இருக்கணும். அந்த சுவர் தான் நீங்க. அதனாலதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் ஜெபிக்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணணும் உங்க குடும்பத்துக்காக, உங்களுடைய குடும்ப ரட்சிப்புக்காக நீங்க ஜெபிக்கணும். இதை நம்ம செய்யாதபடிக்கு இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே மாட்டாரு. அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க, எப்படிப்பட்ட உங்க ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணுங்க? ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பீங்க உணவு? சிக்கனா மட்டனா? பால் தான் கொடுப்பீங்க, ஆமா இல்லைங்களா? வெறும் தண்ணி மாதிரி இருக்கிற பால், பிஸ்கட்டை கூட நல்லா நுணுக்கி அப்படியே லேசா பண்ணி கொடுப்பீங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளருது, என்ன கொடுப்பீங்க? சாதம், இட்லி எல்லாமே கொடுப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வளருது, அந்த குழந்தைங்கிறது பையனா மாறிட்டான், பிள்ளையா மாறிட்டான், என்ன கொடுப்பீங்க? சாப்பாடு, மட்டன், சிக்கன் எல்லாம் கொடுப்பீங்க. வாலிபனாய் மாறுகிறான், என்ன கொடுப்பீங்க? இன்னும் நல்ல ஆகாரத்தை பூஸ்டப்பா கொடுப்பீங்க. ஆனா இவ்வளவு சாப்பாடு கொடுக்குற நீங்க உங்க ஜெபத்தை மட்டும் குழந்தை கொடுக்குற மாதிரி இப்படியே வச்சிருக்கிறீங்களே. நிறைய பேர்கிட்ட கேட்பேன் நான், நீங்க லதா சிஸ்டர்கிட்ட கேட்ட மாதிரி, ஏன் உங்க வீட்டுல உங்க பையன் வரல, உங்க பிள்ளை வரல, கணவர் வரல அப்படின்னா, ஆதியில ஜெபம் பண்ணி அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்திருக்கும். அவங்க சொல்லுவாங்க, என்னங்க அன்னைக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணேன், என் பையன் வந்தான், என் பிள்ளை வந்தான், என் பிள்ளை உட்கார்ந்தா, என் வீட்டுக்காரர் வந்தாரு, இன்னைக்கும் நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன் பாஸ்டர், ஆனா அற்புதம் நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா உங்க ஜெபம் கம்மியா இருக்கு. அதாவது உங்க ஜெபம் எப்படி இருக்குன்னா, குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி, அன்னைக்கு அது குழந்தை தேவசத்துல ஜெபிக்கும் போது அந்த குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி தண்ணி பாலை கொடுத்துருப்பீங்க. பால் தண்ணியா வச்சு கொடுக்கும் போது ஓகே. கொஞ்சம் பெருசாகும் போது அடுத்தது உங்க ஜெபம் இன்னும் ஆழமா மாறணும். அங்க பாருங்க, பால் குடிக்கிற பருவம் மாறி போய் என்ன சாப்பிடுறாங்க? இட்லி சாப்பாடு லைட்டா சாப்பிடுவாங்க. அதுல இருந்து மாறி போய் மட்டன், சிக்கன் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி, அது இதுன்னு சாப்பிடுவாங்க. பலமுள்ள ஊட்டமுள்ள ஒரு சாப்பாடு. அதே மாதிரி உங்க ஜெபத்தினுடைய தன்மை மாற வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பவும் போல ஜெபிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நீ எப்பவும் போல மகனே மகனே நீ தண்ணி பாலை கொடுக்கிற மாதிரி ஜெபம் பண்ணினா அந்த ஜெபம் ஆகாது. உங்க பிள்ளைகளுக்கு உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்தணும். அவன் சபைக்கு வரலையா, இன்னும் அதிகப்படுத்தணும். பாரம், அதாவது இங்க இருளினா பரவாயில்ல, இங்க இருந்தும் கண்ணுக்கு முன்னாடி போறான் பாத்தீங்களா? எனக்கே இவ்வளவு கவலையா இருக்குன்னா அவனை பாதுகாத்த ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு நம்ம பிள்ளை அண்ணனுக்காக ஜெபிச்சிருக்கிறோம், கர்த்தர் அவனை பாதுகாத்து இருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியும். ஆனா அதை மீறி அவன் கடந்து போகும்போது அவர் எப்படி பார்ப்பார்? யோசனை பண்ணி பாருங்க. தேவனுடைய பார்வையில இது தவறு. என்னைக்குமே இந்த காரியத்துக்கு என்னங்க உங்களை குற்றப்படுத்த முடியாது. உங்க ஜெபம் குறைவுன்னு நான் சொல்றேன், புரியுதுங்களா? நம்ம பால் மாதிரி ஜெபிக்கிறோம். ஆனா இனி உங்க ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? மட்டன் சாப்பிடுற மாதிரி, ஒரு சிக்கன் சாப்பிடுற மாதிரி, ஒரு பெரிய கறியெல்லாம், அந்த மட்டனுடைய கறியெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? ஆட்டுக்கறியை கடிக்க முடியுமா? பிடிச்சி இழுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நீங்க ஜெபிக்கணும். இந்த ஜெபம் பத்தாது. உங்க வீட்டுக்காரருக்கு ஜெபிக்கும் போது பத்தாது, உங்க பையனுக்காக ஜெபிக்கும் போது பத்தாது. சொல்லணும், ஆண்டவரே இவனை நீங்க பாதுகாத்தீங்களே, இவனை நீங்க ஆசீர்வதிச்சீங்களே, இப்ப போறானே ஆண்டவரே, நான் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானே, பைக் எடுத்துட்டு போறானே, நீங்க சந்திங்க. இல்லையா? நம்ம இறுதியில் நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே. ஏன்னா அந்த தம்பி, அந்த பாப்பா ஒருவேளை இந்த இடத்துல இல்ல, வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, வேலையில இருக்கிறாங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா இங்க இருந்தா கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க,
அவங்க ஆசீர்வாதத்தை யாருனாலும் தடுக்க முடியாது. எங்க போனாலும் ஆண்டவர் பாதுகாப்பார். எங்க இருந்தாலும் ஆண்டவர் உயர்த்திட்டே இருப்பார், ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாரு. கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வராதபடிக்கு அப்பதான் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். நம்ம எதையுமே செய்யாம தேவ கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்காக எதிர்பார்க்க முடியாது. புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த ஆண்டு, அதாவது 2024 வரைக்கும் நீங்க உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்பார், ஓகே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன்னு. ஆனா இந்த ஆண்டுல அவங்களுக்கு பசினா அவங்க தான் சாப்பிடணும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எனக்கு நல்ல பசி, நான்சி வாட்டுக்கு வெட்டுன்னு வெட்டிட்டு என் வீட்டுக்காருக்காக நான் நல்லா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா என் பசி யாருமா? நான் பாப்பேன், நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கிறிய, எனக்கு தானே பசி. அப்போ தண்ணி குடிச்சாலும் தாகத்துக்கு நான் தான் குடிக்கணும், நான் தான் சாப்பிடணும். ஆண்டவர் தெளிவா சொன்னார். நல்லா நீங்க தெரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் கேட்கிறேன், உங்க கணவர் வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் உங்க கணவரை பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். அதே போல உங்க பிள்ளைங்க நீங்க ஜெபிச்சா இல்ல, கர்த்தருடைய சமூகத்தை அவர்களை தேடணும். ஆண்டவர் சொல்ற தெளிவா, அவங்கவங்க என்ன தேடுனா பிழைப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்கவங்க தேடாத பட்சத்தில் அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைவு காணப்படும். அடையாளம் தெளிவா நான் சொல்லுகிறேன், உங்க வீட்டுல நீங்க அடையாளத்தை பார்க்கலாம். எந்த பையன், எந்த பிள்ளை, எந்த கணவர், எந்த மனைவி, எந்த தாத்தா பாட்டி ஆண்டவரை தேடாம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிற கிறிஸ்தவர்களை நான் சொல்லுகிறேன். இந்துவை நான் சொல்லல, முஸ்லீமை நான் சொல்லல, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை அறிந்த ஜனங்களை நான் சொல்லுகிறேன். புரிந்து கொள்ளுங்க வீடியோவுல. அப்போ ஏசப்பாவை அறிஞ்சு அவங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா உங்க சொந்த வீட்டுல இதோ அவங்களுடைய வாழ்க்கை சிறுத்து போகிறத நீங்க பாப்பீங்க. இந்த ஆண்டுல ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் சாபத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஆண்டுல எதற்காக இதை வைக்கணும்? என் தேவன் சபிக்கிற ஆண்டவர் கிடையாது. அந்த சாபம் எதுக்குன்னா அவங்க மனம் மாறி திருந்தி ரட்சிக்கப்பட்டு அவங்க உயரணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். என்னைக்குமே ஒரு தகப்பன் பிள்ளையை தண்டிப்பது எதற்கு? அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் தண்டிப்பார், சிட்சிப்பார். இது தண்டனை கூட இல்ல, இது சிட்சிப்பு. அப்போ நம்முடைய சொந்த வீட்டுல நீங்க பார்க்கலாம், யார் தேவனை, அதான் ஆண்டவர் சொன்னார் சிம்பிளா இந்த தடவை என்ன தெரியுமா, யாரையும் நீ வருத்தி கூப்பிடாத, யாரையும் நீ அப்படி இப்படின்னு சொல்லி அலட்டிக்காத. இதோ அவர்கள் சிறுகும் போது என்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. நான் அவர்களை சிறுத்து கீழே இறக்கி காணும்படியாக செய்வேன். அவங்க ஒவ்வொரு சில பிரச்சனையில நிற்கும் போது என்னை தேடி வரும்படி நான் கொண்டு வருவேன். நீ யாரையும் கேட்காத, பேசாதன்னு சொன்னாரு. அதனாலதான் அந்த ஆண்டு துவக்கத்துல இருந்து யாரையும் நான் வற்புறுத்தவே இல்லை. அருமையான ஐயாவும் அம்மாவும் கூட வந்தாங்க 1ஆம் தேதி. அவங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடல, ஒரே ஒரு டைம் தான் சொன்னேன், ஐயா வாங்க சோத்ரா, அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட தெளிவா சொன்னார். இத்தனை வருஷம் நான் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டேன். ஆனா ஆண்டவர் தெளிவா சொன்னார், நான் எங்க கை வைக்கணும் அங்க கை வைப்பேன். இந்த ஆண்டுல இதோ இந்த சபைக்கு மாத்திரம் இல்ல, இந்த ஆண்டுல இதுதான் ஆண்டவர் செய்ய போறார். ஏன்னா யாரை எப்படி எந்த இடத்துல கை வைக்கணும், எப்படி பிடிக்கணும் எல்லாம் தெரியும். ஏன்னா அனுபவம் நான் பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. 23 வருஷம் ஆண்டவர் தேடினதே கிடையாது. இயேசுவை நான் பார்த்ததும் கிடையாது, நின்னதும் கிடையாது. ஆனா எங்க கை வைக்கணும் அங்க கை வச்சு, என்னை எப்படி பிடிக்கணுமோ அங்க பிடிச்சு, எங்க அம்மா அப்பா பிடிக்கல, கர்த்தரே பிடிச்சு இழுத்து கொண்டு இன்னைக்கு ஊழியக்காரனா மாத்தி இருக்கிறாரு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், என்ன தொட்டவர் கண்டிப்பா இதோ உங்களுடைய வீட்டாரையும் ஆண்டவர் தொடுவார். அங்க தொடும்போது நீங்க ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காததை நீங்க பாப்பீங்க. அவங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வாதையை போல அப்படியே தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு சமாதானம் குறைவாயும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை நம்ம நல்லா இருப்போம், ஆனா அவங்க வாழ்க்கையில பிரச்சனை 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 வரும். அதை எல்லாம் செய்கிறது யார் அப்படின்னா, தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்துக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க ஜெபிக்கும் போது அவங்க மனம் மாறுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதுக்குதான் உபவாசத்தை நம்ம ஜெபிக்கிறோம். வேதம் எதுக்கோ வரல. ஆண்டவர் சொல்றாரு, நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது இதோ முதல்ல உங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். 2வது நம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப மிகுந்த ஆசீர்வாதம். ஏன்னா அந்த நாட்கள்ல வருங்க பிள்ளைகளுக்குள்ள அவ்வளவு ஒரு போராட்டம். நல்லா கவனிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, அதாவது ஏப்ரல் மேல வீடு சூப்பரா இருக்குது, ஜூன் மாசம் வீட்டுல எல்லாரும் படுக்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க பலவீனம் எல்லாரையும் தூத்திடுது.
ஒரு லீவ் விடும்போது ஹாஃப் அலி லீவுக்கு அப்புறம் போய் பார்த்தா எல்லாருக்கும் பலவீனம், ஒரு வீடே படுத்து கிடக்கு, குடும்பமே படுத்து கிடக்கு. என்னன்னு பார்த்தா இந்த சிறு பிள்ளைகள். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னன்னா ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. என்னன்னா சிறு பிள்ளைகளுக்காக, பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். சின்ன பிள்ளைங்க போயிட்டு வந்து பலவீனத்தோட வீட்டுக்குள்ள வந்தா அந்த பலவீனம் எல்லாரையும் தாக்குது. அப்ப எவ்வளவு தூரம் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இது சின்ன பிள்ளைய கேட்டகரி. பெரிய பிள்ளைகளுக்கு, டீனேஜுக்கும், வாலிபர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? நல்லா ஜெபிக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய நம்ம ஜெபிச்ச மாதிரி போதை வஸ்துகள் நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கும் இந்த கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுலாம் பந்தாக்குனே பண்றாங்க. எப்படி பண்றாங்க? பந்தாக்கு. நீ என்னத்தரா போடுற? நான் அடிக்காத தண்ணியா, நான் அடிக்காத சிகரெட்டா, நான் வைக்காத இந்த காரியமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பந்தாக்குனே பசங்க இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வீலிங் பண்றது, பைக்கு தூக்கி ஒத்த வீல்ல ஓட்டுறது. ஒரு பையன் ஒத்த வீல்ல ஓட்டுறேன்னு சொல்லி ஓட்டி நாய் ஒண்ணு குறுக்க வந்து அவனுடைய விரல்ல துண்டிக்கப்பட்டு போச்சு, கிழிச்சு. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, கேஎம்சிஹெச்ல நான் போய் விசாரிக்கும் போது அந்த கையை உள்ள வச்சு கட்டி இது பண்ணியிருக்காங்க. சதை வந்து உள்ள எடுத்திருக்காங்க வயிற்றுல இருந்து. தெரியுங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பையன் இருந்தான். இன்னைக்கு வாலிபர்களுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா, வீட்டுல இருந்து வெளியில போறவன் வீட்டுக்கு சேஃபா வரானான்னு தெரியல. ரெண்டாவது, வீட்டுல இருந்து வெளியில போறவன் நல்ல பழக்கத்தோட வீட்டுக்கு வரானான்னு தெரியல. நல்ல கெட்ட பழக்கங்கள் வெளியே சுத்திட்டு இருக்குதுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக திறப்பில நிற்கணும். கெட்ட பழக்கங்கள் நீங்க சொல்லலாம், என் பையன், என் பிள்ளை அந்த மாதிரிலாம் மாறாது, இந்த உலகம் இந்த உங்க பிள்ளைகளை மாத்திடுவோம். நல்லா தெரிஞ்சுக்க, இந்த உலகம் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க சர்வசாதாரண இடம் போட்டுறாதீங்க. நேற்று ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் உபவாச ஜபத்துக்கு. முந்தா நேத்து அந்த வீட்டுல அவங்க தகப்பனார் சொல்றாரு, அவங்க பையன் மேல படுத்திருந்த போது மேல போய் கூட்டி விட்டுருக்காரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அந்த உதட்டை எடுத்து உள்ள வைப்பாங்க இல்லைங்களா, ஒரு ஏதோ ஒண்ணு, அந்த அந்த போதைய ஹான்ஸ் அந்த மாதிரி ஒரு காரியம் மேல இருந்துதான். அவங்க அப்பா கூட்டி விட்டுட்டு அப்படியே கவலையோட சொல்றாரு, எனக்கு இந்த பழக்கமே இல்லைங்க. அப்போ அந்த வீட்டுக்கு இந்த பழக்கம் இல்லை, அந்த தகப்பனுக்கு இந்த பழக்கம் இல்லை, பிள்ளைக்கு எப்படி வந்துச்சு? நீங்க மனக்கணக்கு போட்டக்கூடாது. அப்பா நல்லா இருக்கிறாரு, பிள்ளை நல்லா, நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளை நல்லா இருப்பா. இல்ல, உலகம் நல்லா இல்ல. நீங்க உங்க பிள்ளைகளை அனுப்புற உலகம் நல்லா இல்ல, அவங்க நண்பர்கள் நல்லா இல்ல. புரிந்து கொள்ளுங்க. நல்ல நண்பர்களை சூஸ் பண்ண தெரியல. ஒரு வீட்டுல நண்பர்களை, அதாவது ஒரு காரியம் இருக்கும், ஃப்ரெண்டை வச்சே அவன் யாருங்கிறத நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். ஏன் நல்ல நண்பர்களை சூஸ் பண்ணணும்னா, இந்த சமுதாயத்துக்குள்ளேயும் நமக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஒரு பையன் பாருங்க, நல்ல பையன், அவன் போதை பொருள் வித்தான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 2020 நடந்த சம்பவம். 2019-20 அவங்க ஃப்ரெண்ட்ஸு 4-5 பேர் நின்று இருந்திருக்கிறாங்க. சர்ச்சு முடிச்சுட்டு அவசரம் வெளியில ஓடிட்டான். உடன்பேட்டையில் சர்ச்சு முடிச்சுட்டு அவசரம் வெளியில ஓடிட்டான். நல்ல அருமையான பையன், தங்கமான பையன். இவன் போய் நின்ன இடம் எது தெரியுங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு பூரா போதை போடுற ஃப்ரெண்ட்ஸு, போதை விற்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஏஜென்ட்டுக்கு மாதிரி. இவன் போய் நேராக அவங்களோட பேசிட்டு சர்ச்சு முடிச்சுட்டு, நல்லா கவனிங்க, சர்ச்சு முடிச்சுட்டு நேராக அங்கே போயிட்டான். நேராக அங்கே போய் நின்றுட்டு இருக்கான். போலீஸ் ஜீப் வந்தது, அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க உள்ள. இவன் கதறான், ஐயோ நான் இல்ல, நான் விற்கல, நான் போடல, எனக்கு இந்த பழக்கம் இல்லை. ஏறா, போலீஸ் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க அப்பா ஒரு பெரிய ஆபீசர், அவங்க அம்மா நல்ல பெரிய குடும்பம், அந்தஸ்துல பெருகின ஒரு குடும்பம். ஆனா ஒன்னும் டக்கு டக்குன்னு கார் வாங்கிட்டே இருப்பாங்க. பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. அந்தஸ்துல உயர்ந்தவர்கள். ஆனா அவங்களால எதையுமே செய்ய முடியல. பையனை தூக்கி டக்குன்னு கொண்டு போய் அந்த சண்டேவே மேஜிஸ்ட்ரேட்டை நிப்பாட்டிட்டு சாயந்தரம் அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில கோயம்புத்தூர் சப்ஜெயில போட்டாங்க. கேஸ் நடக்குது. குண்டாஸ் சட்டம் போட்டா குறிப்பிட்ட வருஷ காலம் வரைக்கும் பெயில், நான் பெயிலபிள்,
எவ்வளோ பெரிய வக்கீல் வந்து பெயில் போட்டாலும் நடக்காது. அந்த பையன் துடிச்சு போயிட்டான். அவன் பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இது எதனால வந்துச்சுங்க? ஃப்ரெண்ட்ஸு. என்னைக்குமே நீங்க உங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸை கவனிக்கணும். அவங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கண் எங்க தெரியுமா இருக்கணும்? உங்க பையன் பிள்ளையுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேல கரெக்டா இருக்கணும். அவனுடைய ஹேர் கட் எப்படி இருக்கு, அவன் பார்வை எங்க போகுது, அவன் என்ன சாப்பிட்றான், என்ன உடுத்துறான், ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாரோடையும் பழக்க விடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாரோடையும் பழக்கி விட போய் தான் கிறிஸ்த பையன் ஜெயில மாட்டி குண்டா சட்டத்துல உள்ள போட்டு இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவன் எப்படி வெளியில வந்துட்டான், வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டான். ஆனா பெத்தவங்க உயிரோடு இல்லை தெரியுங்களா? அவங்க அப்பா மரிச்சிட்டாரு, அவங்க அம்மாவும் மரிச்சிட்டாங்க. இந்த துக்கத்திலேயே அங்க போய் ஜெயில ஏதாவது இவனுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னா அங்க லஞ்சம் கொடுக்கணும். அவங்க அப்பா சொல்றாரு, என் சம்பாத்தியம் எல்லாம் அங்க போகுதுங்கய்யா. அவனுக்கு நல்லா அவனை பார்த்துக்கணும்னா ஏதாவது கொஞ்சம் செஞ்சாதான் உண்டு. எல்லாம் தெரிஞ்சவனை பார்க்க தான், புதுசு நான் சொல்லல, நான் தத்ரூபமா பார்த்து கேட்டேன். அவனுக்கு நல்ல உணவு ஏதாவது கொடுக்கணும்னா அவங்களுக்கு அவங்க ஏதாவது கொஞ்சம் கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கணும், அடிக்காம பார்த்துக்கணும்னா ஏதாச்சும் கொடுக்கணும். வாரம் வாரம் இல்லைன்னா மாசத்துக்கு 2 டைம் போய் பார்க்குறோம், போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரணும். அவனுக்கு கொஞ்சம், இருக்கவங்களுக்கு கொஞ்சம். இது எத்தனை கொடுமை. 2வது பொம்பளை பிள்ளை அவங்க வீட்டில். அந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் இருக்கா? அந்த குடும்பம் துடிச்சு போச்சு. எப்படியோ ஒன்று அந்த பிள்ளையை கரை சேர்த்திட்டாங்க. அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிடுச்சு. அந்த பையன் அவங்க அப்பா இறந்த பிறகு கல்யாணம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் வெளியில வந்து. நான் ஏன் இதை சொல்றேன்னா, உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க ரொம்ப கண்டிப்பாகவும் சரியாகவும் இருக்கணும். வீட்டை விட்டு வெளியில போறாங்க அப்படின்னா அவங்களுடைய போக்கையும் வரத்தையும் உங்க கண்காணிக்கணும். ஜபத்துல வைக்கணும். சும்மா நீங்க பேசக்கூடாது, இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், இல்ல உலகம் மாத்திரும். அது சொல்றாங்கல்ல, கல்லு குடிக்கிற ஒரு மரம் இருக்குல்ல, அங்க கீழே உட்கார்ந்து பனை மரம், அதானங்க, அங்க உட்கார்ந்து மோர் தான் குடிச்சாலும் என்ன நடக்கும்? அவங்க வாங்கி குடிக்காத வரைக்கும் அது மோர்னு தெரியாது. என்னன்னு தெரியுங்க? கல்லு. ஏறா போலீஸ் கிட்ட ஏதாவது பேச முடியுமா? ஒரே வார்த்தை நீ அங்க வந்து பேசுன்றுவாங்க. அங்க போய் பேசுனா அவங்களா பேசுவாங்க, கத்து குச்சிதான் பேசு. அதுக்கப்புறம் எங்க போய் ஐயோ அம்மானு மானம் போயிடும், மரியாதை போயிடும், தேவநாமம் தூஷிக்கப்பட்டு போயிடும், அதுக்கு மேல எலும்புகள் உடைந்து விடும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். யாரு கூட வேணாலும் பழகன்னு விடக்கூடாது. அவன் முதல்ல எப்படி இருக்கான், உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான், அவன் சரியில்லை, நீ நிறுத்துனா நிறுத்து. பசங்க கேட்கணும். ஏன்னா அவன் சரியில்லாத ஃப்ரெண்டு கூட இவன் போய் வேற ஏதாவது விஷயத்துக்கு மாட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த பையன் மாதிரி, அவன் வரமாட்டான், நீங்க தான் போகணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவன் வரமாட்டான், நீங்க தான் போய் நிக்கணும். அதுக்கப்புறம் ஐயோ நாள் அம்மா நாஞ்சாலி ரெக்கமெண்டேஷன் குண்டாசுல போட்டாங்கன்னா எந்த சிஎம்ஏ வந்தாலும் மாற்ற முடியாது, குறிப்பிட்ட வருஷம் வரையில மாற்ற முடியாது. இந்த போதையில மாட்டினவங்களுக்கெல்லாம் குண்டாசு தான். இன்னைக்கு வாலிபர்கள் நிறைய போதையில சிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து உங்க பசங்க பிள்ளைங்க மேல கவனமா இருங்க. 2வது வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அதுலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய பெற்றோர் வீட்டுக்குள்ள பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள இருந்தாலும் பாவம் செய்ய என்ன இருக்குதுங்க? கையிலேயே மொபைல் போன் இருக்குது. உலகம் வெளியிலையும் இல்ல, வீட்டுக்குள்ளேயும் இருக்கு, இன்டர்நெட் மூலயமா. அல்லேலூயா. நல்ல பிள்ளைகளும் இருக்காங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு சில பிள்ளைகளுடைய வாழ்வு அந்த இன்டர்நெட்டை பார்த்து பார்த்து உள்ளேயே உட்கார்ந்துருப்பாங்க. தனியா ரூம் வேற கொடுத்துட்றாங்க. இது தப்பு. என்னைக்குமே உங்க பிள்ளைகளுக்கு தனி ரூமை வந்து ஒதுக்கி வைக்கவே கூடாது. என் கூட இரு, அப்பாவோட இரு. என்ன நீங்க ஹால்ல இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் இருக்கணும். படிக்கிறாங்கன்னா ஓகே. நம்ம ரொம்ப சுதந்திரம்ன்ற பேர்ல அவர்களை நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். கடைசியில என் பையன் கெட்டு போயிட்டான், ஆண்டவரே நீ தானே கெடுத்த. ஐயோ என் பிள்ளை இப்படி மாறிட்டான், நினைச்சு கூட பார்க்கல, நீ தான் கெடுத்த. நீ ஜெபிக்கவும் உட்கார வைக்கல, நீ ஜெபிக்கவும் இல்லை, அவனை நீ பார்க்கவும் இல்லை. எதுக்கு நான் உன் வயிற்றுல கொடுத்தேன்? ஆண்டவர் கேட்பாரு. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் கர்ப்பம் தணிக்க முடியாம இருக்கிறாங்க. ஆனா கர்ப்பத்தை கனியை ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுத்திருக்கும் போது நீங்க உங்க பிள்ளைகளை கவனிக்கணும். கேமரா மாதிரி கவனிக்கணும்.
அவன் எங்க பேசுறான், யாருகிட்ட பேசுறான், எப்படி பேசுறான், சிரிச்சு பேசுறானா, சிரிச்சு பேசுறாளா கவனிக்கணும். பிள்ளை பெறாத மலடிகள் இருக்கும்போது பிள்ளை பெற்றவர்களே நீங்கள் பாக்கியவதிகள். அந்த பாக்கியத்துல நீங்க நிலைச்சு நிக்கணும்னா உங்க பிள்ளைகளை சமுதாயத்துல சரியா நிறுத்தணும். இல்லைன்னா ஆண்டவர் கணக்கேப்பாரு, தண்டிப்பாரு. அதுக்காக தான் நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிற ஒரு பழக்கம், உபவாசம் பண்ணி உங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக நீங்க ஜெபிக்கணும். அடுத்த சந்ததியா அதுதாங்க. அந்த சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும். குடிச்சுக்கிட்டு ஊதாரித்தனமா அங்கிங்க சுத்துறது நல்லாவா இருக்கு? பீடி குடிக்கிறது, சிகரெட், இதெல்லாம் பந்தாவா இருக்கும். ஆனா பின்னாடி பேசுவாங்க, போறாம்பாரு பீடி குடிச்சுக்கிட்டு அப்பா அம்மாவிய அப்படின்வாங்க. தவறு. அதனாலதான் சொல்றேன், பிள்ளைக்கு முன்னாடி தண்ணி அடிக்கிறது ரொம்ப தப்பு. அது அடிக்கிறதே தப்பு, அது பிள்ளைக்கு முன்னாடி அடிக்கிறது ரொம்பவும் மகா தப்பு. மரியாதை குறைஞ்சிரும். பையன் ஏன் மதிப்பு கொடுக்கல அப்படின்னா, பிள்ளை ஏன் மதிப்பு கொடுக்கல அப்படின்னா, நாம் செய்கிற தவறு. மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நம்ம சரியா அப்பான்னா அப்பா மாதிரி இருக்கணும், அம்மானா அம்மா மாதிரி இருக்கணும். எங்க அம்மா கண்டிப்பாங்கடா சொல்லணும். எல்லாத்துலயும் லீனியண்டா விடக்கூடாது. அம்மானா கரெக்டா இருக்கணும். அம்மாவை ஏச்சிட்டு போற பிள்ளைங்க அப்படி இல்லை, எங்க அம்மாட்ட அந்த வேலையாகாது. இன்னும் ஒரு சில பிள்ளைகள் அம்மா அப்பா பார்த்து பயப்படுறவங்க இருக்கிறாங்க, யாரும் இல்லாமல்லாம் இல்ல. தாய் தகப்பனை பார்த்து பயப்படுகிற பிள்ளைங்க தான் ஆயுசு நாட்கள்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதாவது பிள்ளைங்க கெட்டு போகல. நான் சொல்லுவேன், நீங்கள் பிள்ளைகளை கெடுத்து விட்டீர்கள். செல்லம் கொடுத்து, செல்லம் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டிய விஷயத்துல மட்டும்தான் செல்லம் கொடுக்கணும். எல்லா விஷயத்தையும் செல்லம் கொடுத்தா உங்களுக்கு மதிப்பு இருக்காது. நீங்கள் உங்கள் மதிப்புகளை இழந்து போகிறீர்கள். இதெல்லாம் திருப்பி கொள்ளலாம். பெரியவன் ஆயிட்டாங்க, பெரியவன் அதெல்லாம் இல்ல. நீங்க உபவாசம் பண்ணா கர்த்தர் அப்படியே மாத்துவார் உங்க பிள்ளைய. 5ல் விளையாது 50ல் விளையாது பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா 5 உருவாக்கினதும் இயேசுதான், 50 உருவாக்குறது இயேசுதான், 100 கொண்டு வருகிறது என் இயேசுவாலதான் முடியும். அப்ப நீங்க யாரதான் பார்க்கணும்னா, நீங்க உங்க சமுதாயத்துல உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க உபவாசம் பண்ணி ஆகணும், நீங்க ஜெபிச்சே ஆகணும், ஜெபம் பண்ணணும், கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவரே, என் வீட்டுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன், என் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறேன். இதை நீங்க செய்யாதபடிக்கு நீங்க பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, அமெரிக்க தேசத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி கோடீஸ்வரர்களுடைய ஊராம். அது பயங்கரமான பில்லியனர்ஸ் அப்படின்னா கோடிக்கு கோடிக்கு கோடி. இன்னைக்கு அவங்க வீடு, அவங்க வைரம், நகை எல்லாம் எரிஞ்சு போச்சு. பாத்தீங்களா நியூஸ்ல? 120 கிலோமீட்டர் வேகத்துல காட்டு தீ பரவி அந்த இடம் முழுவதையும் நாசமாக்கிடுச்சு. சர்ச்சை தவிர அங்க இருக்கிற ஒரே ஒரு சர்ச்சு மட்டும் எரியல. அங்க திரிகிற கரடி, பாம்பு, மிருகம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. பயங்கரமான நெருப்பு. கிட்டத்தட்ட 10 நாள் விடாம நெருப்பு எரிஞ்சிருக்கு அந்த ஏரியா முழுசும். போய் தயவுசெய்து நியூஸ்ல போய் பாருங்க, பார்க்கலீங்கன்னா. அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய நகைகள், வைரங்கள், பணம், காசு, பேரு, புகழ் எல்லாம் போச்சு. ஆனா அங்க ஒரே ஒரு சர்ச்சு மட்டும் எரியலையாமா. எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் வேற எதுவும் இல்லை, அமெரிக்க தேசத்துல. அந்த இடத்துல நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. குறிப்பா நிர்வாண படங்கள் அந்த இடத்துல நிறைய எடுக்கப்படும். பான் வீடியோஸ், அந்த ப்ளூ ஃபிலிம் வீடியோஸ், பான் வீடியோஸ் எல்லாம் நிறைய இடத்துல பதிவு பண்ணப்படுகிறார்கள். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாம் நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிச்சா கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுவார். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், ஒருத்தன் உங்கள்கிட்ட எவ்வளவு தூரம் சத்தம் போட்டானே, சொல்லிக்கிட்டே இருந்தானே, உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணு, பையனுக்கு ஜெபம் பண்ணு, நீ கேட்டையான்னு சொல்லி. நீங்கள் இதற்கு தான் ஜெபிக்கணும். நீங்க மொட்டையா என் பையனை ஆசீர்வதிங்க, அந்த ஆசீர்வாதம் நிலைக்காது. என் பையன் ரட்சிக்கப்பட்டு நல்லவனாய் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவன் சோதித்துக் கொள்ளுவான். ஒரு சில பேரு அம்மாமார்கள் தவம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுடைய வாழ்க்கை தப்பா போயிடும். என்னன்னு பார்த்தா, அந்த அம்மா விட்ட கண்ணீர் ஜெபத்தினால அந்த ஆண்டவர் கேட்டு அப்படி போன்ட்டாரு. ஆனா அந்த அம்மா ஒருவேளை ஆண்டவரே அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணியிருந்தா, அந்த தாயாருக்கு அப்புறமும் அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருந்திருப்பான். இன்னைக்கு நீங்கள் எஸ்ரா சொன்னது போல, முதல் உங்களுக்காக ஜெபிக்கணும், 2வது உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அடுத்த ஒரு காரியம் எங்க அப்படின்னா, எங்கள் சகல பொருட்களுக்காக.
பொருளுக்காக ஜெபிக்கணும். எதுக்குங்க பொருளுக்காக எல்லாம் ஜெபிக்கணும்? நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. உங்க பொருள்ல யாராவது ஒருத்தர் வந்து பில்லி சூனிய தடவிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மைய தடவிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஊழியக்காருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இல்ல உங்க சொப்பனத்துல வெளிப்படுத்தினாதான் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால சொல்றேன், உங்கள் பொருளுக்காக நீங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். பிசாசானவன் எப்படி வேணாலும் ரூபத்துல வருவான். உங்க பொருட்கள் மூலயமா ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வர பார்ப்பான். உங்க கிளம்பும் போது என்ன பண்ணுவீங்க? உங்க பையன் கிளம்பும் போது வாகனத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? பைக்குக்காக, காருக்காக எல்லாம் அதையெல்லாம் ஜெபம் பண்றீங்களே, சின்ன சின்ன பொருளை ஏன் விடுறீங்க? என்னைக்குமே அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க வீட்டுக்கு வெளியிலிருந்து ஒரு பொருள் வருது அப்படின்னா எங்க அப்பா மூலயமா தான் வரும். யாராச்சும் ஒருத்தர் ஆசையா கொடுத்து விட்டாங்கன்னா அந்த பொருள் அப்படியே வாங்கிட்டு வந்து காய் கொடுத்து விட்டாலும் சரி, என்ன கொடுத்து விட்டாலும் சரி வாங்கி வச்சிருவாங்க. நான் பார்ப்பேன். பார்த்துட்டு கரெக்டா ஒரு பைய ஏதாச்சும் அங்க நினைச்சு வச்சுக்கோங்க, உடனே எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், என்னப்பா இங்க பை இருக்கு, யார் கொடுத்தா? ஆமாட்டா, ஒரு வீட்டுல ஸ்வீட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பழம் கொடுத்தாங்க அப்படின்னு. உடனே நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இது உங்க ரத்தம். யார் என்ன கொடுத்தாலும் நீங்க அப்படியே வாங்கி கொள்ள கூடாது. எவ்வளவு பெரிய பொருள், சின்னதோ பெருசோ, அப்படியே வாங்க கூடாது. ஜெபிச்சு வாங்கி வைக்கணும். வீட்டுக்குள்ளார தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வந்து வச்சிடக்கூடாது வீட்டுல. அல்லேலூயா. நீங்க கொடுக்கும் போதுமே நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நீங்க எவ்வளவு அன்பா ஒரு சில காய்கள் கொடுத்துருக்கீங்க, பாவக்காய் எல்லாம் விளைஞ்சதெல்லாம் உங்க தோட்டத்துல விளைஞ்சு கொடுத்துருக்கீங்கல்ல, நான் ஜெபம் பண்ணி வாங்குவேன். நம்ம ஜெபிக்கும் போது கொடுத்தவங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாரு, வாங்குகிற நம்மையும் பாதுகாத்துக் கொள்ளுவாரு. அதுக்குதான் அந்த பொருளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா பிசாசானவன் எந்த ரூபத்துல எப்படி வரான்னு தெரியாது. பாம்பு எந்த புத்துக்குள்ள இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிசாசானவன் எப்படி வரானே தெரியாது. பிரியமான ஜனமே, இனி வரக்கூடிய நாட்கள்ல பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல உங்க பொருட்களுக்காகவும் நீங்க ஜெபிங்க. அல்லேலூயா. எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் சமூகத்துல எல்லா பொருளுக்காகவும் தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணிட்டு, எங்க வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி இருக்குள்ள உட்கார்ந்துருப்போம் முன்னாடி, அவனும் இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு ஒரு சிலுவை போட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். எல்லா வாகனத்தின் மேலேயும் தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணுவேன். இந்த பழக்கத்துக்குள்ள வாங்க. உங்க பொருட்களையும் தேவன் விருத்தி அடையும் செய்து பாதுகாத்து பலப்படுத்துவார். அதுதான் உண்மை. அடுத்தது எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, எங்கள் செவ்வையான வழியை தேடுகிறதற்காக. கடைசியா செவ்வையான வழி அப்படின்னா நன்மையான வழிகளை நாம் தேடுவதற்கு உபவாசித்து ஜெபித்தாதான் தேவன் நம்ம கூட பேசுவாரு. நன்மையான வழி, இதற்காக எல்லாம் நம்ம உபவாசிக்கணும். வேற எதற்கோ இல்ல. உபவாச ஜெபம் என்பது சாப்பிடாம மட்டுமில்ல, சாப்பிடாம இருக்கும் போது நம்முடைய சரீரம் தாழ்மைப்படுகிறது. இரண்டாவது, நமக்காக ஜெபம், பிள்ளைக்காக ஜெபம், பொருட்களுக்காக ஜெபம், நல்ல வழிகளை நம்முடைய ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி நம்முடைய அடுத்த நாள் நல்லா இருக்கணும், அடுத்த காரியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபித்தா தேவன் நம்மை கண்டிப்பா ஆசீர்வதிச்சு பாதுகாத்துக் கொள்ளுவார். ஒருபோதும் கைவிட மாட்டார். இதற்காக தான் தேவன் சொல்றார், இதுல நீங்க நம்ம உண்மையா இருந்தோம்னா, இந்த மாதிரி ஒரு உபவாச ஜெபத்துல உண்மையா இருந்தோமானால் தேவன் நம்மை பரிபூர்ணத்தில் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிபூர்ணத்தில் நடத்துவார் இந்த ஆண்டுல. இந்த ஆண்டு இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வருகிற ஒவ்வொரு 3வது சனிக்கிழமையும் நம்ம இந்த மாதிரி கேட்டகரி பிரிச்சு நம்மளுடைய ஜெபத்தை தேவன் நடத்த போகிறார். உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஆசீர்வாதம் தரணும். எனக்கு அதுதான் மெயின். ஒரு குடும்பத்தை விடக்கூடாது. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாரும் சமாதானத்தை பெறணும், அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இதுதான் எனக்கு தேவை. இதுக்கு நம்ம உண்மையா இருந்தோமானா பரிபூர்ணம் அவர் வர செய்வார். சரி, இன்னும் ஒரு 3 மாதிரி மட்டும் டக்குன்னு வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகுங்களா? துரோகம் பண்றது. 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், பக்கம் 774 மேல இருக்கும் அந்த வசனம். அப்ப நம்ம என்னைக்குமே நம்ம வஞ்சித்து ஒரு பொருளை வாங்கிடக்கூடாது. வஞ்சனை அப்படிங்கிறது நான் சொன்னது போல துரோகம் செய்வது, ஏமாற்றுகிறது, திருடுவது, கொள்ளையிடுவது, மற்றவங்களை அள வச்சு வாங்குறது, இதுதான் வஞ்சனை. இந்த 4-5 காரியத்துல நம்ம சரியா இருந்துக்கணும்.
எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அது வஞ்சனையா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னன்னா கவனிங்க, அந்த ஊழியக்காரர் அவங்க மனைவி குடும்பமா கார்ல பிரயாணப்பட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியில ஒரு காவல்காரர் நிறுத்தி செக்அப் பண்ணியிருக்கிறாரு காரை பார்த்தா அதுல எல்லாமே இருக்கு. டாக்குமெண்ட்ஸ், ஆர்சி புக் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, எல்லாமே ஓகே டோட்டல். ஆனா ஒண்ணு மறந்துட்டாரு. என்னன்னா பொல்யூஷன் சர்டிபிகேட். அது அவருடைய தவறு தான், அந்த ஊழியக்காரர் செய்யற தவறு தான். அதை பத்தி அவருக்கு நாலேஜ் இல்லை போல, அதை எடுக்காம போயிட்டார். அதாவது புகை சர்டிபிகேட் அப்படின்வாங்க, பைக்குக்கும் இருக்கு காருக்கும் இருக்கு பொல்யூஷன் சர்டிபிகேட். அதை எடுக்காததுனால அந்த காவலர் அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறாரு, ஃபைன் 10,000 வரும் அப்படின்னு சொல்லி. என்னங்க 10,000 வரும்ன்றீங்க? இந்த ஃபைன் எல்லாம் நாங்க போட்டோம்னா இது ஜாஸ்தி ஆயிடும் சார், நீங்க 500 ரூபா கொடுக்குறீங்களா இல்ல ஃபைன் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு. என்ன செஞ்சாரு இவரு, 500 ரூபாய் எடுத்து 500 ரூபாய் கொடுத்துட்றாங்க சார் அப்படின்னோட அந்த 500 ரூபாய் வாங்கி ஃபைன் எல்லாம் போடல, டைரக்டா எங்க போச்சுங்க, அவர் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. ஃபைன் போட்டு ரெசிப்ட் எல்லாம் கொடுக்கல. அந்த ஊழியக்காரன்கிட்ட சொன்னாரு, முந்தா நேத்து நான் வாங்கின காணிக்கை பிரதர், அந்த நோட்டை வெளியெடுக்கும் போது தேவ பிள்ளைகள் எனக்காக கொடுத்த காணிக்கை, அந்த காணிக்கையை நான் அப்படியே எடுத்து கொடுத்தேன் பிரதர், எனக்கு மனசெல்லாம் வலிச்சுது. இதுல யாருக்கு ஆசீர்வாத குறைவு ஏற்படும்? வாங்கின காவலர், ஊழியர் இல்ல. அவர் கொடுக்கும் போது எவ்வளவு மனவேதனையோட கொடுத்திருக்காரு. மனவேதனையோட ஒரு மனுஷன் எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அவர் சொல்றாரு, ஐயோ நான் உழைச்ச காசு அப்படியே போகுதே. இதனால அந்த காவலர் ஆசீர்வதிக்கப்படுவாரா என்ன? கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்காது. அந்த வாங்கின அந்த 500 ரூபா அடுத்த செகண்ட் வேற எங்கேயாச்சும் போயிருக்கும். நம்ம வீட்டிலே பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா, லட்சங்களோ கோடிகளோ வந்தா கூட வேற வழியா அது போயிட்டே இருக்கும். அது அப்பயே தெரிஞ்சுக்கணும், இது கர்த்தருக்கு விருப்பம் இல்ல. அப்ப நீங்க கேட்கணும், மனைவிமார்கள் கரெக்டா பிடிக்கணும். நிறைய வீட்டுல மனைவிமார்கள் இப்போ வாயே திறக்கிறது இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்ச மனைவிமார்கள்லாம், எங்க அம்மாவெல்லாம் அதிகமா எங்க அப்பா காசை கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மாட்ட தான் கொடுப்பாரு. அதிகமா ஒரு நாளுக்குரிய காசோ இல்ல மாதத்துக்குரிய சம்பளமோ வந்துச்சு அப்படின்னா, எப்படிப்பா வந்துச்சு? அல்லேலூயா. எப்படி வந்துச்சு? இவ்வளவு ஜாஸ்தியா இருக்குதே. கரெக்டா எங்க அப்பா சொல்லிட்டா ஓகே. வேற ஏதாவது மாத்தி கத்தி சொன்னாங்கன்னா, வேண்டாம்பா நமக்கு இது சாபம். எதை கொடுத்தாலும் நீங்க வாங்கி வச்சுக்க கூடாது உங்க வீட்டுல. ஐயோ வருதா, 1 லட்சம் வருதா, 10,000 வருதா, 20 லட்சம் வருதா, எதை கொடுத்தாலும் நீங்க வாங்கி வச்சீங்கன்னா சாபத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தவறு. உங்க வீட்டுக்காரருடைய சம்பாத்தியம் பிறரை வஞ்சித்து வருகிறதா இல்ல சரியாய் வருகிறதா கவனம் செலுத்த வேண்டும். வஞ்சனை செய்கிற சம்பாத்தியம் சாபம். அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. வேற எங்கேயாச்சும் போயிடும், வேற ஒரு குழிக்கு போயிடும். ஒரு வீட்டுலதான் வஞ்சித்து லஞ்சம் வாங்கி வாங்கி கமிஷனை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல அந்த பையனுக்கு, அவங்க பெத்த பையனுக்கு நோவு தீரல, பலவீனம் தீரல, லட்சக்கணக்கா செலவு பண்றாங்க. இங்க வாங்குறது அங்க செலவு பண்றது, இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இது தவறு. என்னைக்குமே நம்ம துரோகம் செய்து மற்றவங்களை அள வச்சு வாங்குற காசு நிலைக்காது. நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் பிரியமான ஜனமே. இதுல எல்லாம் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வஞ்சனை பண்ணி காசை வாங்கிடாத, நீ வஞ்சனை பண்ணி ஒருத்தட்ட பொருளை நீ வாங்கிடாத. தவறு. திருடிட்டு வருவாங்க. ஒரு சில பேர் பார்த்தா திருடிட்டு வந்துருவாங்க வேலை செய்யற இடத்துல. தப்பு. இந்த தவறை நாம் செய்து விடவே கூடாது. மற்றவங்களுக்கு துரோகம் செய்யறது, மற்றவங்களுக்கு திருடுறது, மற்றவங்களை அள வச்சு வாங்குறது, மற்றவங்களை ஏமாற்றி வாங்குறது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இயேசுவுக்கு தெரியும். அது சாபமாய் மாறிவிடும். அந்த சாபம் எங்க போய் நிற்கும் தெரியுங்களா? நம்மையும் தாக்கும், நம்முடைய பிள்ளைகளையும் தாக்கும். பலவீனம் உண்டாகும், வியாதி பிரச்சனை என்னென்னமோ வருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழு. அவ்வளவுதான், சிம்பிளா. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழு. நீ உண்மையா வாழும் போது நான் உன்னை உயர்த்துவேன்.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். துரோகம் பண்றவங்க ஒரு நாள் டப்புன்னு கீழே இறங்குவாங்க. ஆனா கர்த்தர் உங்களை அப்படியே பேஸ்மெண்ட்டை போட்டு நிறுத்தி மேல கொண்டு போயிட்டே இருப்பாரு. நான் சொல்றேன், தயவு செய்து யாரையும் நீங்க இந்த மாதிரி வஞ்சனை செய்து அழ வச்சு வாங்கிடவே கூடாது. அவங்க கொடுக்கும் போது எவ்வளவு ஏக்கத்தோட ஐயோன்னு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சதுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் யார்ட்டையும் நீங்க வாங்கிடாதீங்க. அது ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்த ஒரு காரியம், நமக்கு நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். ஆமா, வன்கண்ணன் அப்படின்னா இந்த வேத பதம் எப்படியா சொல்லுகிறது 28-22, வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். அவனுக்கு தெரியல வறுமை வரும்னு. வன்கண்ணன் அப்படின்னா எழுதுறீங்களா? இங்கிலீஷ் பைபிள்ல செல்ஃபிஷ் அப்படின்னு போட்டிருக்கு. செல்ஃபிஷ் அப்படின்னா தமிழ்ல சுயநலம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சுயநலமாய் வாழக்கூடாது. இந்த ஆண்டுல தேவன் சொல்றார், நான் உனக்கு பரிபூரணத்தை கொடுக்கணும்னா வஞ்சித்து வாழாத, சுயநலமா வாழாத. சுயநலம் என்னங்க? 2 விதமான முகம் இருக்கு சுயநலத்துக்கு. என்ன தெரியுங்களா? நான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான், இது சுயநலம். 2வது சுயநலம், எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. 2 விதமான சுயநலம் தப்பு. ஒரு சில பேர் பார்த்தா அப்படியே தனக்காகன்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த பொருளை சும்மாவே கிடக்கும். ஆனாலும் எனக்கு தான், நான் செத்ததுக்கு அப்புறம் தான். இதெல்லாம் என்ன வார்த்தைங்க இது? ஆண்டவர் போட்டுத்தலிக்கு பேர் வர போறோம். ஓ, நீ செத்ததுக்கு அப்புறம் தானா? நான் சரி, ஒண்ணு நீ இருந்த என்ன பிரயோஜனமா இருக்கிற? இருக்கும் போது நீங்க கொடுக்கணும். இல்லாததுக்கு அப்புறம் உட்காந்து, அதாவது இறந்ததுக்கு அப்புறம் கண் தானம் பண்ணா ஓகே. இருக்கும் போதே கழட்டி கொடுத்த முடியுங்களா? முடியாதுல்ல. நம்முடைய உடல் தானங்கள் ரொம்ப ஆசீர்வாதமானது, ரொம்ப சந்தோஷமானது. அது ஒரு சில பேர் செய்யறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு சில பேர் சொல்ற பார்க்கணும், செத்ததுக்கு அப்புறம் நீ எடுத்துக்கோ. யப்பா, அப்படி சொல்றவங்க பொருளை மட்டும் தூக்கிறாதீங்க. அந்த பொருளோடு அவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆசை பொருள் மேல இருக்குது. எந்த மனுஷனுக்கு பொருள் ஆசை இல்லையோ அவன் உயிரோடு இருக்கும் போதே எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுப்பான். நான் செத்ததுக்கு அப்புறம் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறவன் பொருளாசையில் இருக்கிற ஒரு மனிதன். அந்த மனுஷனிடத்துல வெகு ஜாக்கிரதையா இருங்க. அந்த மனுஷன் பயன்படுத்தின பொருளை தயவு செஞ்சு ஜெபிக்காம, கர்த்தர் அனுமதி கொடுக்காம தூக்கிட்டு வீட்டுல வச்சிடாதீங்க. அதுல அவன் உட்கார்ந்து இருப்பான், அவன் மனம் உட்கார்ந்து இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சுயநலம். தேவன் அந்த சுயநலம் உள்ள இருதயத்தை ஆசீர்வதிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சுயநலத்தை பார்த்தா என் ஆண்டவர் சொன்னாரு, ஒதுங்கிரு. அப்படிப்பட்ட சுயநலத்தோடு இருக்கிற ஜனங்களை நீ பார்த்துட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில கிட்ட சேர்த்தராத. இந்த கேட்டகரி பீப்புள்ஸ் தேவன் ரட்சிக்க முடியாது. நம்ம சுயநலமா மாறக்கூடாதுன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, ஒதுங்கிரு, நீ கிட்டே நின்றாத. அப்ப நீங்க எப்படி இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஆண்டுல நீங்க பரிபூரணத்தை அடைவது சர்வசாதாரணமான விஷயம் இல்லைங்க. நீங்கள் சுயநலமாக யோசிக்க கூடாது. உங்க வீட்டுல ஒரு கெஸ்ட் யாரோ இருக்கிறாங்க. வெளியில போயிட்டு திரும்பி வரும்போது உங்க பிள்ளைகளுக்காக மாத்திரம் இல்லை, அவங்களுக்காகவும் நீங்க வாங்கிட்டு வரணும். காசு இருந்ததுன்னா, அப்படி காசு அவங்களுக்கு வாங்குறதுக்கு ஏதோ ரோஸ்ட் கிஸ்ட் வாங்குறதுக்கு எதுவும் இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்? யாருக்கும் வாங்கக்கூடாது. அவங்க போனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? என்னைக்குமே அந்த மாதிரி நல்ல பிஹேவியர் உங்களுக்கு இருந்துச்சுன்னு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க சுயமா நீங்க யோசிக்கக்கூடாது. உங்க கூட இருக்கவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்காகவும் நீங்க யோசிக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுயம் எப்படின்னா, இந்த சுயமுள்ள மனுஷனுடைய முடிவு பாருங்க எப்படி இருக்குன்னு 22ஆம் வசனத்துல அதே அறியல, வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். சுயநலமா யோசிக்கிற மனுஷன் தன்னுடைய நிலைப்பாடு கீழே குனிஞ்சு ஒண்ணுமில்லாம போவாங்கிறது அவனுக்கு தெரியல. அவன் இன்னும் அறியாம இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, அவன் இன்னும் ரட்சிப்புக்கு ஏதுவான இருதயம் அவன் கிட்ட இல்லவே இல்லை. தயவு செய்து தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையாக இருங்க, சுயநலமா இருக்காதீங்க. கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு நாம் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். அதே 28ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். முகலட்சணம்
நல்லதல்ல. முகதட்சணியம் நல்லதல்ல. முகதட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்கிறான். ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்கிறான். முகதட்சணியம் நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன தெரியுங்களா முகதட்சணியம் அப்படின்னா? உங்களை பார்க்கும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம், பின்னாடி போயிட்டு என்ன தப்போ, அது இருக்கக்கூடாது. முகதட்சணியம். உங்க முகத்துக்காக நான் நீங்க நல்லா வருவீங்க, சூப்பரா வருவீங்க, இப்படி போயிட்டு இதெல்லாம் ஆகாது. ஒரு சில பேர் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தா கெஸ்ட் வர்றாங்கன்னா அது கீழே, அதாவது இறங்கி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என் வீடு தான் வச்சுக்கோங்க, வாங்க 3 பேர் வர்றீங்க, சரி உங்களை வேண்டாம் எடுப்பு எடுக்கிறது, யாரோ ஒருத்தர் வர்றாங்க, வாங்க வாங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வாங்க ஸ்தோத்திரம், உள்ளுக்குள்ள வந்துட்டாலே எப்ப போவான் தெரியலையே, அரிசி பருப்பெல்லாம் காலி பண்ணிட்டு தான் போவாங்களோ. என் முன்னாடி ஒருத்தர் பேசுறத இன்னும் நான் மறக்கல. அவங்களுக்கு என்னன்னா, அந்த உறவினர்கள் வரும்போது ஸ்நாக்ஸ், அதாவது தின்பண்டங்களும் பழங்களும் நிறைய வாங்கிட்டு வருவாங்களாம். ஆனா அந்த அந்த வீட்டுல அந்த சகோதர அந்த அம்மா பேசுறாங்க, அந்த தாயார், வாங்க வாங்க ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு வருவா. வரும்போது அவளே கொண்டு வர்றத அவளே சாப்பிட்டு போயிடுவாப்பா. புரியுதுங்களா? கொண்டு வர்றத கூட விட்டு வைக்க மாட்டா, அவளே உட்காந்துட்டு போயிடுவா. ஆனா வாங்க, 2 முகம் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது, ஒரே முகம். தப்பு செய்யறாங்கன்னா டைரக்டா பார்த்து நீங்க தப்பு செய்றீங்க, உங்களை நீங்க மாத்திக்கிங்க சொல்லிட்டு போயிருங்க. அவங்க உங்ககிட்ட கோவிச்சுட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. முகதட்சணை நமக்கு இருக்க கூடாது. 2வது முகதட்சணை என்னன்னா சிங்சா. எதை சொன்னாலும் ஆமாங்க, எதை சொன்னாலும் ஓகேங்க, தவறு. இதுவும் நம்ம கிட்ட இருக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த முகதட்சணியம் இருக்குது அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம என்ன செஞ்சிருவோம், பாவத்துல விழுந்துருவோம், பாவத்தை செஞ்சிருவோம். புரிந்து கொள்ளுங்க. தயவு செய்து இன்னைக்கு கர்த்தரோட பேசியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். எஸ்ராவை போல நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பதுல குறை வைக்காம இருந்தீங்கன்னா பரிபூரணத்தில் நம்மளை நடத்துவார். வஞ்சனை செய்யாதபடிக்கு நாம் வாழுவோமானால் தேவன் நமக்கு பரிபூரணத்தை கொடுப்பார். சுயநலம் இல்லாதபடிக்கு நாம் வாழுவோமானால் கர்த்தர் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். கடைசியா முகதட்சணியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுவோமானால், உள்ளத உள்ளபடி சொல்லி இல்லாத இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வர்றது ஆண்டவர் பார்த்துக்கு வரட்டும் போயிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு பரிபூர்ணத்தை இந்த ஆண்டில கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்துவார். ஜெபிக்கலாங்களா? அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடு. 2 நிமிடம் இந்த எழுப்புதல் உபவாச ஜெபம். கர்த்தர் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவனங்களோடு இடைப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமான ஜனமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென் 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயரட்டும், தேவனுடைய நாமம் உயரட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதோ இந்த இயேசு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருமா நான் சொல்லும் போது ஆரம்பி. ஹல்லேலூயா. தகப்பனேன்னு சொல்லி ராஜாதி ராஜனை நோக்கி ஹல்லேலூயா. தகப்பனே, இதோ இந்த தருவாயில இந்த வேளையில அப்பா உங்க கிருபை எத்தனை பெரியது, எத்தனை பெரியது, எத்தனை பெரியது ஆண்டவரே. சொல்லி ஒப்பு கொடுங்க பாப்பா, ஒப்பு கொடுங்க. எனக்கு சுயநலம் வேண்டாப்பா ஆண்டவரே, நான் சுயநலமா இருக்க கூடாது, உம்மை போல வாழணும். நான் வஞ்சனை எங்க வீட்டுல யாரும் வஞ்சித்து நாங்க செய்திடக்கூடாது ஆண்டவரே. பிறரை அள வச்சு நான் எதையும் வாங்கிடக்கூடாதுப்பா, துக்கப்படுத்தி நான் வாங்கிடக்கூடாது ஆண்டவரே. அது சாபமா போயிருமே, என்னை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது, எனக்கு கிருபை என்னை விட்டு போயிருமேப்பா. இயேசுவே இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், சாபங்களை மன்னிங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எஸ்ராவை போல நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க ஒப்பு கொடுங்க பாப்போம். ஆண்டவரே, இதோ எனக்காக நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன், என் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், பொருட்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல செவ்வையான வழியை நீர் காண்பிக்க போகிறீரே, இதோ இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்பா. வஞ்சிக்காதபடி வாழ்வதற்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. தகப்பனை யாருக்கு துரோகம் செய்யக்கூடாதபடிக்கு என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். சுயநலமாய் வாழாதபடிக்கு, முகதட்சணியம் இல்லாதபடிக்கு என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எத்தனை கிருபை, எத்தனை கிருபை. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அந்த மாறாதவரை போல நாம் இருக்கும்படி இந்த பாடலை பாடும்போது நம்மை தாழ்த்தலாமா, அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர்.
அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். ஆமாண்டவரே, எங்களுக்குள்ள வாசம் செய்கிற இயேசு நல்லவர் 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 அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை யாரெல்லாம் இதோ Facebookல, யூடியூப்ல இதோ இங்க ஜனங்க கேட்டிருக்கிறாங்கப்பா, இனி இவங்க மனம் மாறி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதித்து கூட இருந்து பலப்படுத்துவீராக. இந்த எழுப்புதலுக்கான அந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் உயரணும் 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 ஐயா. கர்த்தருக்கு சித்தமானா, கர்த்தரோட வருகை தாமதிக்குமானா, அடுத்த மாதம் 3வது சனிக்கிழமை நாங்க மறுபடியும் இந்த எழுப்புதல் உபவாசத்துல பார்க்கிற வரையிலும் கிருபை எங்க யாவரையும் தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், வழி நடத்தட்டும். தொடர்ந்து ஆளுகை செய்ய. நாங்கள் எவ்வளவேனும் சிறுக, அவ்வளவேனும் பெருகுவீராக. துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கேன்னு சொல்லி தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். செய்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்.